friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல cream cookies எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து குக்கியும் கேக்கும் கலந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம மேல வந்து நம்ம பட்டர் cream frosting வச்சு பண்றதுனால இத சாப்பிடும்போது அப்படியே ஒரு கப் கேக் சாப்பிட்ட ஃபீல் தான் இருக்கும். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குக்கிக்கு மாவு தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 50 கிராம் இது வந்து 1/4 கப் unsalted butter சேர்த்துக்கோங்க. வெண்ணெயை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளிய எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்ட்டா ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து நல்லா கலந்து விட முடியும். இத வந்து ஒரு வயர் விஸ்க் அப்படினா ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு 2 நிமிஷம் போல நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல இந்த மாதிரி வந்ததும் இதுல வந்து நம்ம சர்க்கரை சேர்க்க போறோம். நான் இன்னைக்கு வந்து 75 கிராம் சர்க்கரை எடுத்துர்க்கேன். இது வந்து 6 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை வரும். நீங்க வந்து பட்டர் cream frosting பண்ணல அப்படினா நம்ம வந்து சர்க்கரையை கொஞ்சம் கூட அதிகப்படுத்திக்கலாம். ஒரு 100 கிராம் சர்க்கரை வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பாதி முட்டை ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணிட்டு அதுல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்திருக்கேன். முட்டை சேர்க்கும்போது இன்னும் நமக்கு வந்து நல்லா சாஃப்ட்டா வரும். ஒருவேளை முட்டை வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நம்ம இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விடணும். இப்போ பாருங்க ஒரு 2 நிமிஷம் போல நல்லா கலந்து வச்சிருக்கேன். நல்லா சாஃப்ட்டா ரொம்ப லைட்டா வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும். இந்த அளவுக்கு லைட்டா வரணும். இப்போ இதுல வந்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 சிட்டிகை உப்பு, அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். நல்ல கெட்டியான புளிப்பில்லாத நல்ல கெட்டியான தயிரில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு வச்சுட்டேன். அப்போ வந்து அந்த தண்ணி மாதிரி இருக்கிறது நமக்கு வந்து வந்துடும். அதனால கெட்டியான தயிரில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்க்கும்போது நமக்கு வந்து ஹார்ட் ஆகாமல் நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம். கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து நம்ம ஒரு வாட்டி கலந்துடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம மாவு சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 1 கப் மைதா மாவு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் 1 கப் மைதா மாவு வந்து நமக்கு 125 கிராம் வரும். கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன். ஸோ மொத்தத்தில் சேர்த்து 140 கிராம் நமக்கு வந்து மைதா மாவு தேவைப்படும். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ வந்து ரொம்ப போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஓரளவுக்கு எல்லாம் சேர்ந்து வந்துட்டா போதும். ஆனால் இதுக்கு வந்து மாவு வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த பேக் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நல்ல ஒரு கேக்கி டெக்ஸ்சர் இருக்கும். அந்த சாஃப்டாகவும் அதே நேரம் நல்ல ஒரு கேக் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை கொஞ்சம் மூடிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு வந்து ஷேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து 12ஆக பிரிக்க போகிறோம். அதனால் வந்து ஒரு 12ஆக பிரிக்கும் போது நமக்கு வந்து கரெக்டான சைஸில் இருக்கும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து ரஃப்பாக நம்ம வந்து இந்த மாதிரி பால் மாதிரி ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி 12 நான் வந்து பிரித்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் சாஃப்டான டோவாக இருக்கிறதுனால நமக்கு வந்து கையில் சீக்கிரம் அந்த குளிர் போனதுக்கப்புறமா நம்ம கையில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் மறுபடியும் இன்னொரு 20 நிமிஷம் போல் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுக்கும்போது நமக்கு வந்து ஷேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து 20 நிமிஷம் வச்சுட்டு இப்போ இதுலேருந்து ஒரு பாலாக எடுத்துகிட்டு நம்ம இன்னும் ஒரு வாட்டி நல்லா இது பண்ணிவிட்டு ஷேப் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ரொம்ப மெல்லிஸாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் குண்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த இது சாஃப்ட்னஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் குண்டாக வச்சுருக்கேன். கொஞ்சம் குண்டாக நம்ம வைக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். 12 பீஸ் நமக்கு கிடைக்கும். இனி இதை வந்து நம்ம பேக் பண்ணணும். அவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட் அதாவது 175 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகும். 9லேருந்து 10 நிமிஷம் ஆகும். அந்த ஓரங்கள் வந்து லேசாக ஒரு ப்ரௌன் கலர் வரும். ரொம்ப ஓவர் பேக் பண்ணிட வேண்டாம். அந்த லேசாக ஒரு ப்ரௌன் கலர் வந்ததோ இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக ரொம்ப சாஃப்டாக ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். வெயிட்டே இருக்காது. ரொம்ப காற்று போல் இருக்கும். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இதை நான் ஒன்று உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே உள்ளே வந்து நல்ல ஒரு கேக்கோட டெக்ஸ்சர் தான் இருக்கும் நமக்கு. அவ்வளோதான். குக்கியெல்லாம் ரெடியாக இருக்குது. இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படியே நம்ம சும்மாவே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். டீ காஃபி கூட நல்லாயிருக்கும். இப்போ இது மேலே வைக்கிறதுக்கு அந்த பட்டர் cream frosting நம்ம தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 50 கிராம் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. unsalted butter தான். அதே மாதிரி தான் வெண்ணெயை ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சுக்கணும். நல்லா சாஃப்டாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதை வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூடவே 100 கிராம் சர்க்கரை இது வந்து 1/2 கப் சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக பால் 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் அப்படி இல்லைனா க்ரீமும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த டெக்ஸ்சரை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். நான் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோன்னா பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே ஒயிட் கலர்லேயே விடுறதுனாலும் விடலாம். நம்ம வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் வந்து பிங்க் கலர் சேர்த்துக்கிறேன். அப்படிலாம் ரெட் கலர் எந்த கலர் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். கலர் வந்து ஆப்ஷனல் தான். வேண்டாம்னா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ஹாலிடேஸுங்கிறதுனால கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் இப்படி பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். சூப்பரான பட்டர் cream frosting வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம்.
பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நம்மளோட குக்கீஸ்லாம் நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. குக்கீஸ்ன்னு சொல்லவா கேக்குன்னு சொல்லவானே தெரியல, அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது, லைட்டாக இருக்குது. பார்த்தாலும் தெரியும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே இது மேலே வச்சிடலாம். இதை வந்து நம்ம குக்கர்லேயும் பண்ணலாம். நம்ம எப்போவும் பண்ணுற மாதிரி தான், ஒரு அடிகனமான பேன், அது மேலே தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதை மூடி வச்சுட்டு ஒரு 5-6 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க மிதமான சூட்டில். ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம உள்ளே வச்சுட்டு இதுவும் ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும் மிதமான தீயில். இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். பாருங்களேன் அந்த டெக்ஸ்சர் பாருங்களேன் எவ்வளோ லைட்டாக இருக்குன்னு. இது சாப்பிடும்போது நம்ம ஒரு கப் கேக் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்கும். மேலே வந்து அந்த பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங்கோட சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். சடா அவ்வளோதான், நம்மளோட சாஃப்டான லாஃப்ட் ஆஃப்ஸ் குக்கீஸ்லாம் ரெடியாக இருக்குது. நமக்கு வந்து கேக் பண்ண டைம் கிடைக்கல அப்படின்னா இந்த வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட கேக் சாப்பிட்ட ஃபீல் தான் இருக்கும் நமக்கு. சான்ஸு தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். அனைவருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.